எதுக்கு அப்படி முடிக்கணுன்ற? நான் நைட்டு பூரா யோசிச்சு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். அதை மட்டும் நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோயேன், இந்த கம்பெனில இருந்து அவங்களே நம்மளை வெளியே அனுப்பிடுவாங்க. நம்ம 2 பேரும் போய் வேலை செய்ய இஷ்டம் இல்லைன்னு சொன்னா இந்த நிமிஷமே நம்ம 2 பேரையும் துரத்திடுவாங்க அவங்க. ஆனா நம்ம அபியை வெளியே அனுப்பணுமே. சிரிப்பே வரல, வேற ட்ரை பண்ணலாம். நம்மளை இவங்க வாத்தியோ கஷ்டியா தானே பாக்குறாங்க. நான் அதை பத்தி சொல்லல, அபியை பத்தி சொல்றேன். ஜப்பான்கார மாதிரி நம்ம யோசிக்கணும்னு நான் சொல்றேன். எப்படி? அப்படி கேளு. ஜப்பான்ல ஒரு ஃபேக்டரியில வேலை செஞ்சவங்க சம்பளம் அதிகமா கேட்டு முதலாளி தர முடியாது போங்கடான்னு சொல்லிட்டாராம். அவங்க இப்ப வித்தியாசமா ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. வேலை செஞ்சுக்கிட்டே ஸ்ட்ரைக். அது எப்படி கணேசா வேலை செஞ்சுட்டே ஸ்ட்ரைக் பண்ண முடியும்? முடியுமே. அது ஒரு ஷூ கம்பெனி. ஒரு மாசம் ஃபுல்லா தினமும் வலது கால் ஷூ மட்டும் ரெடி பண்ணுவாங்களாம். வேலையே நடக்கும், ஆனா முதலாளிக்கு லாபம் வராது. அதுதான் ஸ்ட்ரைக். எப்படி? நாமளும் இப்ப அதை தான் ஃபாலோ பண்ண போறோம். அபி செய்யற டிசைன் எல்லாம் தப்பு தப்பா செய்யட்டும். நாமளும் நம்ம பங்குக்கு தைக்கிறதெல்லாம் தப்பு தப்பா தைக்கலாம். அவ்வளவுதான். அசோக் சாரு அதுக்கப்புறம் வந்து அம்மா தாயே நீ கிளம்புன்னு சொல்லிடுவாரு. எப்படி இருக்கு நம்ம ஐடியா? கணேசா, ஜப்பான்ல ஸ்ட்ரைக் பண்ணவங்களுக்கு வேண்டியது சம்பளம். அவங்க கேட்ட சம்பளம் வந்ததும் அடுத்த மாசமே எல்லா இடத்துக்கால் ஷூவையும் ரெடி பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கம்பெனியும் வேணும், அந்த முதலாளியும் வேணும். ஆனா எனக்கு இந்த கம்பெனியும் வேண்டாம், இந்த முதலாளியும் வேண்டாம். நம்ம அடையாளம் என்ன கணேசா? ஊசி, நூலு, பட்டன், தையல் மிஷின். இல்ல, அபி டெய்லருக்குன்னு இருக்கிற அடையாளமே என்ன தெரியுமா? நேர்மை. பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருக்கும் நேர்மையா உண்மையா தச்சு கொடுத்துருக்கோம். நம்ம இப்படி செஞ்சா அது துரோகம். என்னால என் தொழிலுக்கு துரோகம் பண்ணவே முடியாது. உயிரே போற சூழ்நிலை வந்தாலும் அபி டெய்லர் அவ வேலைக்கு துரோகம் பண்ண மாட்டா. எல்லாரும் போய் உங்க வேலையை சரியா செய்யுங்க, போங்க. நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? சார் நீங்கள் தான் உடனே வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க சார். நான் சீஃப் டிசைனர் மட்டும் தான் இங்கே வர சொன்னேன். வாத்திய கொஸ்டின் சேர்த்து நான் இங்கே வர சொல்ல. ஓஹோ, ஒருவேளை பட்ட பேர் வச்சது இந்த ஆளாக தான் இருப்பானோ? சார் உங்க பேச்சே மாறி போயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷம் இங்கே இருந்தீங்க, ஆளே நான் மாறிடுவேன். ஒர்க்கிங் ஹவர்ஸில் உங்களை கேபினை தவிர உங்களை வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது. கெட் அவுட். பாஸ் ஒரு மீட்டிங்னு கூப்பிட்டா இப்படிதான் வெறுங்கை வீசிட்டு வந்து நிப்பியா? இல்ல, எதுக்கு கூப்பிட்டீங்கன்னே தெரியாம எதை எடுத்துட்டு வர்றது? உன்னோட ஜாப் என்ன? டிசைன் பண்றது தானே? அப்புறம் அதோட வேற எந்த பர்பஸ்க்கு நான் வர சொல்ல போறேன்? பாரபி, எனக்கு தேவை வேலை. அதை நீ சரியா பண்ணிட்டா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உன்னோட 3 months நோட்டீஸ் பீரியட்ல கிளைண்ட்ஸ் அட்லீஸ்ட் 250 டிசைன்ஸ் அப்ரூவ் பண்ணணும். நீங்க சொல்லுங்க சார். கிளைண்ட்ஸ் 250 டிசைன்ஸ் ஓகே பண்ணணும்னா குறைஞ்சது நம்ம கிட்ட 1000 டிசைன்ஸ் ஆகுது இருக்கு. ஸோ நீ 24/7 எப்பவுமே அவைலபிளாக இருக்கணும். ஓகே? டே நைட் தூங்காம பசி, தலைவலி, ஃபீவர்னு நீ எதுவுமே காரணம் சொல்லக்கூடாது. இதுதான் உன்னுடைய டார்கெட். இதை நீ செஞ்சுதான் ஆகணும்.